இப்போது நாம் காலக்கணிதம் அப்படின்ற பாடலை பார்க்க போகிறோம். காலக்கணிதம் பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா. இவர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க சிறுகூடல்பட்டி அப்படின்ற ஊரில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர் பெயர் சாத்தப்பன் விசாலாட்சி. 1949 வருஷம் கலங்காதிரு மனமே அப்படின்னு ஒரு சினிமா பாட்டை எழுதி சினிமா பாட்டை எழுதுகிற திரைப்பாடலாசிரியராக மாறினார். சரிங்களா? இவர் திரைப்பட பாடல்கள் மூலமாக மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய விருது பெற்றவர். இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறாரு. நீங்கள் நிறைய சினிமா பாட்டு கேட்டிருப்பீங்க கண்ணதாசனோடது. இப்போ நமக்கு மனப்பாட பாடலாக இருக்கிறது ஒரு பாடல். அது கண்ணதாசன் எழுதின பாடல் தான் காலக்கணிதம். கண்ணதாசன். மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். இதுதான் பாடல். இன்னொரு முறை படிக்கிறேன். மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். இதுதான் அந்த பாடல். ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பாடல் தான். கவனிங்களேன். மாற்றம் எனது மானிட தத்துவம் அப்படின்னா மனிதர்களாக இருக்க எல்லாருக்கும் மாற்றம் ஒரு தத்துவம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். மகத்துவம் அப்படின்னா சிறப்பு. மாறிக்கிட்டே இருக்க உலகத்தோட சிறப்பு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. எது எது நல்லது எது எது கெட்டது அப்படின்றத தெரிஞ்சுதான் நான் நடப்பேன் அப்படின்றாங்க. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் அப்படின்றக்கப்ப ஒவ்வொரு தலைவர்கள் மாறிக்கொண்டே இருப்பாங்க, அவர்களோட அரசவை மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதுதான் தத்துவம் அப்படின்றது ஒரு அட்சய பாத்திரம் போன்றது. அட்சய பாத்திரம் அப்படின்னா எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கிறது. அதாவது உணவுப் பொருட்களை எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் அட்சய பாத்திரத்தில். அந்த மாதிரி தத்துவங்கள் நிறைய தோன்றிக்கிட்டே இருக்கும். சரியா? கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க அப்படின்னா கேட்டுக்கிறவங்க கேட்டுக்கோங்க, தப்புன்னு கத்துறவங்க கத்திக்கோங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நீ உன் மனசுக்குள்ள என்ன வச்சிருந்தாலும் அது வெளியில தெரிய போறதில்ல. நானே தொடக்கம், நான் தான் ஆரம்பம், நான் தான் முடிவு. நான் என்ன சொல்றேனோ அதுதான் நாட்டின் சட்டம் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. சரியா? இன்னும் ஒரு முறை படிக்கிறேன், கேளுங்க. மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். பாடலை எழுதியது கவிஞர் கண்ணதாசன். மறக்காம கலாம் டியூஷன் சென்டரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.
திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணத்தை இயற்றியது பரஞ்சோதி முனிவர் அவர்கள். திருவிளையாடல் புராணம் என்பது சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை பாடல்களாக அமைத்து பரஞ்சோதி முனிவரால் பாடப்பெற்ற ஒரு நூல். அதில் உள்ள மனப்பாட பகுதியை மட்டும் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். முதலில் திருவிளையாடல் புராணத்தை பற்றி பார்ப்போம். திருவிளையாடல் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணமே விரிவும் சிறப்பும் கொண்டது. இந்த நூலில் பார்த்தீங்க அப்படின்னா 3 காண்டங்களும் 64 படலங்களும் உள்ளன. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் அப்படின்னு 3 காண்டங்கள், 64 படலங்கள் இருக்குது. சரிங்களா? இந்த பரஞ்சோதி முனிவர் இப்போது வேதாரண்யம் அப்படின்னு அழைக்கப்படுற திருமறைக்காட்டில் பிறந்தவர். 17ஆவது நூற்றாண்டை சேர்ந்தவர். நாம் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். சிவபக்தி மிக்க இவர் வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தாந்தாதி அதெல்லாம் எழுதியிருக்காரு. சரிங்களா? இப்போ நாம் பார்க்க போகிறது இடைக்காடனார் அப்படின்றவரோட பிணக்கு தீர்த்த படலம் திருவாலவாய் காண்டத்தில் இருக்குது. முதல்ல படல சுருக்கம் பார்ப்போம். பாண்டிய நாட்டை குசேல பாண்டியன் அப்படின்னு ஒரு ராஜா ஆட்சி புரிந்துட்டு வராரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கபிலரின் நண்பரான இடைக்காடன் அப்படின்ற புலவர் அவர் முன்னாடி பாடல் பாட வரும்போது அதை கவனிக்காமல் அவர் மனம் வருந்துற மாதிரி நடந்துக்கிறாரு. அதனால் இறைவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ராஜா என் பாடலை கவனிக்காமல் இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். இறைவன் என்ன பண்ணுறாரு, மன்னனோட பிழையை உணர்த்துறதுக்காக கடம்பவன கோயில் அப்படின்ற இடத்துலேருந்து நீங்கி வட திருவாயில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு தங்கிட்டார். இது கேட்டோன்னே ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஸோ பிழையை பொறுத்தருளுமாறு இறைவனை வேண்டி இடைக்காடனாருக்கு உரிய சிறப்பு செய்கிறாரு. அதனால் இறைவன் திரும்பி வந்துட்டார். சரிங்களா? இப்போ நாம் மனப்பாட பகுதி பாடலை பார்ப்போம். புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனார்க்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான். நுண்ணிய கேள்வியோரும் மன்ன நீ நுவன்ற சொல்லாம் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தி தணிந்தது என்ன. புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனாருக்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான். நுண்ணிய கேள்வியோரும் மன்ன நீ நுவன்ற சொல்லாம் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தி தணிந்தது என்ன. இதுதான் நம்மளோட மனப்பாட பாடல். மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாடலோட பொருளை படிப்போம். பாண்டியன் சொல்கிறாரு, புண்ணிய வடிவான புலவர்களே, நான் இடைக்காடனாருக்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பணிந்து வணங்கினான். நுண்ணிய கேள்வி அறிவுடைய புலவர்களும் மன்னா நீ கூறிய அமுதம் போன்ற குளிர்ந்த சொல்லால் எங்கள் சினமான தீ தணிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நல்லபடியாக நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டீங்க, நீங்கள் மன்னிப்பு கேட்டதுனால எங்கள் கோவம்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தடவை பாடலை படிக்கிறேன், பொருளை தனித்தனியாக கவனிக்கலாம். புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனாருக்கு, புண்ணிய புலவீர் அப்படின்னு புலவர்களை பாண்டிய மன்னன் விழிக்கிறாரு. இப்போது இடைக்காடனாருக்கு, இடைக்காடனார் இருக்கார் இல்லையா, அவருக்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க, நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு பொறுத்துக்கோங்க அப்படின்றாங்க. மன்னிப்பு தமிழில் பிடிக்காத வார்த்தைன்னு ஒரு சினிமாவில் வரும் இல்லையா, மன்னிப்பு அப்படின்றது தமிழ் சொல் கிடையாது, பொறுத்து கொள்க அப்படின்றதான் தமிழ் சொல். சரிங்களா? பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான். என்ன பண்ணுறாரு, மன்னன் தாழ்கிறாரு, அதாவது வணங்குறாரு அப்படின்னு அர்த்தம். நுண்ணிய கேள்வியோரும் அப்படின்னா சின்ன சின்ன கேள்விகளுக்கு கூட விடையளிக்கக்கூடிய நுணுக்கமான அறிவை உடைய புலவர்கள் சொல்கிறாங்க. மன்னா
அதுதான் மன்ன அப்படின்னு சொல்லி விழிக்கிறாங்க. மன்னா. நீ நுவன்ற சொல்லாம், நீ சொல்லிய சொல்லலாம் கேட்கும்போது. சரியா? தண்ணிய அமுதால், தண்ணிய அப்படின்னா குளிர்ச்சியான அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அமுதால், அமுதம் போன்றதால் எங்களுடைய கோபம் என்ற தீ தணிந்தது அப்படின்றாங்க. இன்னொரு முறை பாடலை படிக்கிறேன். புண்ணிய புலவீர்யான் இப்பொழுது இடைக்காடனாருக்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவித் தாழ்ந்தான் நுண்ணிய கேள்வியோரும் மன்ன நீ நுவன்ற சொல்லாம் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தீ தணிந்தது என்ன. இதுதான் பாடல். இன்று நாம் பார்க்க இருக்கிற பாடப்பகுதி தேம்பாவணி. தேம்பாவணியை எழுதியது வீரமாமுனிவர். இவரது இயற்பெயர் கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி, அதாவது தமிழில் கான்ஸ்டான்சு ஜோசப் பெசுகி என்பதாகும். தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், அதாவது அது ஒரு இலக்கண நூல், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குரு கதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை எழுதினவர். இவர் தன்னோட பெயரை வீரமாமுனிவர் அப்படின்னு மாற்றி வச்சுக்கிட்டாரு. இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம். நமக்கு மனப்பாட பாடலாக இருக்கிறது கிறித்துவுக்கு முன் தோன்றிய திருமுழுக்கு யோவான் அப்படின்ற ஒருத்தர். சரிங்களா? இவரை அருளப்பன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவர் தான் கிறிஸ்துன்னு ஒருத்தர் பிறக்க போகிறாரு அப்படின்றத அனௌன்ஸ் பண்ண வரான். சரிங்களா? நம்ம வீரமாமுனிவர் இந்த காப்பியத்தில் இவருக்கு கருணையன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காரு. அந்த கருணையன் தன்னுடைய தாயாரான எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் வாழ்ந்து வந்திருக்காரு. கானகம் அப்படின்னா காடு. அந்த டைமில் அவங்க அம்மா இறந்துடுறாங்க. தனியாக இருக்கும். இப்போ என்ன ஆயிட்டாரு? அவர் தனியாகிட்டாரியா? அவரோட அழுகைக்கு இயற்கை எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பாடலாக எழுதியிருக்காங்க. பாடலுக்கு போவோம். நவமணி வடக்கையில் போல் நல்லரை படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணரணி சுனைகள் தோறும் உவமணி காணம் கொள் என்று ஒலித்து அழுவ போன்றே. மீண்டும் ஒரு முறை பாடலை படிக்கிறேன். நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணரணி சுனைகள் தோறும் உவமணி காணம் கொள் என்று ஒலித்து அழுவ போன்றே. அதாவது நவமணிகள் அப்படின்னா 9 மணிகள் பதித்தது அப்படின்னு அர்த்தம். நவமணி வடக்கையில் போல் அப்படின்னா நவமணி பதித்த மணிமாலைகளை பிணித்தது போன்று நல்ல அறங்களையெல்லாம் கோவையாக இணைத்த தவத்தையே அணிந்த மார்பனாகிய கருணையன். அதாவது நவமணியெல்லாம் நம்ம கழுத்தில் போடுற மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நல்ல அறங்களெல்லாம் ஒரு கோவையாக இணைத்து கழுத்தில் போட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணாரு? அழுது புலம்புறாரு. அதை கேட்டு அங்கு இருந்த தேன் மலர்கள் பூத்த மரங்கள் உள்ள மனம் வீசும் மலர்களும் மலர்ந்த சுனைதோறும் உள்ள பறவைகளும் வண்டுகளும் அழுவன போன்றே கூச்சலிட்டன. இவரோட இரக்கத்தை கண்டு அங்கே இருக்கிற மலர்களும் அங்கே இருக்க பறவைகளும் வண்டுகளும் எழுப்புற ஒளிகள் அந்த விலங்குகளும் பறவைகளும் மலர்களும் இவருக்காக அழுவது போன்று இருந்தது அப்படின்றாங்க. இன்னொரு தடவை பாடலை படிக்கிறேன். நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும்
துணரணி சுனைகள் தோறும் உவமணி காணம் கொள் என்று ஒளித்து அழுவ போன்றே. உவமணி அப்படின்னா மனம் பொருந்திய மலர் அப்படின்னு அர்த்தம். படலை அப்படின்னா மாலை, மாலையாக கோற்றல் அந்த மாலை. துணர் அப்படின்னா மலர்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், டியூஷனோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழில் நீதி வெண்பா பார்க்க போகிறோம். நீதி வெண்பா பாடலை எழுதியவர் காப்ப செய்கு தம்பி பாவலர் அப்படின்ற அறிஞர். முதல்ல பாடலுக்கு போவோம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. இப்போ இந்த பாடலோட பொருளை பார்ப்போம். அருளை பெருக்கி அப்படின்னா அருளினை பெருக்கி, அருள் அப்படின்றத நம்ம பெருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது அறிவை திருத்தி, அறிவை சீராக்கணும். அது என்ன சீராக்கிறது அப்படின்னா கூடுதல் குறைச்சல் இல்லாமல் சீரான நிலையில் இருக்கணும். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சவங்க உலகத்தில் யாருமே இல்லை. நமக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் இருக்கிறத நம்ம மாற்றிக்கணும். அதுதான் அறிவை சீராக்குதல். அடுத்தது மருளை அகற்றி, மருள் அப்படின்னா மயக்கம், நமக்கு ஒரு விஷயத்து மேலே இருக்கிற ஈர்ப்பு, அதை அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து மதிக்கும் தெருளை, இந்த இடத்துல தெருள் அப்படின்னா அறிவு அப்படின்னு அர்த்தம். அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அருந்துணையாய், உயிருக்கு மிகவும் துணையாய் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்பம் சேர்ப்பது எது? கல்வி. எனவே அந்த கல்வியை போற்றி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இன்னொரு முறை பாடலை படிக்கிறேன், கேளுங்க. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. இதுதான் சொல்லியிருக்காங்க. பாடலை எழுதினவர் செய்கு தம்பி பாவலர். நூல்வெளி, அதாவது நூலை பற்றி பார்ப்போம். சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செய்கு தம்பி பாவலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சதாவதானி அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சதம் அப்படின்னா 100. நீங்கள் கிரிக்கெட்லாம் பார்க்குற பழக்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும், சச்சின் டெண்டுல்கர் சதம் அடித்தார் அப்படின்னு வரும். சதம்னா 100. அதாவது ஒரே நேரத்தில் 100 விதமான செயல்களை நினைவில் கொண்டு விடையளிக்க முடிஞ்சால் அவங்க பேர் சதாவதானி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரி இருக்கிறவங்கள, அந்த மாதிரி இந்த செய்கு தம்பி பாவலர் ஒரு சதாவதானி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விக்டோரியா அரங்கத்தில் ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி 100 விஷயங்களை செய்து காட்டி சதாவதானி அப்படின்னு பட்டம் பெற்றார். அவரோட பாடல்களை நமக்கு பாடலாக கொடுத்துருக்காங்க. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. இதுதான் நமக்கு கொடுத்திருக்க பாடல். இந்த இன்று நாம் பார்க்க இருக்கிற பாடப்பகுதி முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். முத்துக்குமாரசாமி என்பது முருகனையும்
பிள்ளை தமிழ் என்பது 96 வகையான சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான பிள்ளை தமிழையும் குறிக்கும். இந்த பாடலை எழுதியது குமர குருபரர். முதல்ல பிள்ளை தமிழ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துட்டு வருவோம். பிள்ளை தமிழ் அப்படின்றது 10 பருவங்களை உடையது. அதாவது குழந்தைகள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படிலாம் நடந்துப்பாங்க அப்படின்றத ஒரு தலைவனை கொண்டு பாடலாக எழுதி அதை பதிப்பிக்கிறது பேர் தான் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த பிள்ளைத்தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா 10 பருவங்கள் உண்டு. அதில் 7 பருவங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது. அந்த குழந்தைய ஆண் குழந்தையாக இருந்தாலும் 7 பருவங்களும், பெண் குழந்தையாக இருந்தாலும் முதல் 7 பருவங்களும் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கடைசி 3 பருவங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு தனியாகவும் பெண் பிள்ளைகளுக்கு தனியாகவும் வகுக்கப்பட்டிருக்கு. பார்ப்போமா என்னென்ன பருவங்கள்னு. முதல்ல காப்பு பருவம். காப்பு பருவம் அப்படின்னா குழந்தை கையில் ஒரு காப்பு கட்டியிருப்பாங்க, சரிங்களா? அது சின்ன சின்ன மணி மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். எதுக்கு அப்படின்னா அதை மந்திரிச்சு கட்டியிருப்பாங்க. சில பேர் நம்பிக்கைக்குரிய விஷயம் அது, சரிங்களா? அதாவது குழந்தைகளுக்கு கெட்ட சக்தி எதுவும் பயமுறுத்திடக்கூடாது குழந்தைகளை அப்படின்ற எண்ணத்தில் அது கட்டியிருப்பாங்க, சரிங்களா? அடுத்தது செங்கீரை பருவம். இப்போ நம்ம பாடப்பகுதியில் இருக்கிறது செங்கீரை பருவம் தான். அதாவது குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு கையை ஊனி மண்டி போட்டுக்கிட்டு அம்மாவை பார்த்து தலையாட்டுற பருவம் தான் செங்கீரை பருவம். அடுத்தது தாள் பருவம். தாள் அப்படின்னா நாக்கு அப்படின்னு அர்த்தம். அம்மா குழந்தைய தொட்டியில் போட்டுட்டு தாளாட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாளாட்டும் போது அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா தன் தாயோட நாக்கையே பார்க்குமா. அப்படி பார்க்கும்போது அம்மாவை பார்த்து அந்த குழந்தையும் நாக்கை அசைக்க கற்றுக்குமா. நீங்கள் குழந்தையா இருக்கும் போதும் சரி, நான் குழந்தையா இருக்கும் போதும் சரி, உங்கள் அப்பா அம்மா குழந்தையா இருக்கும் போதும் இப்படி தான் கற்றுந்துருப்பாங்க, சரிங்களா? அடுத்தது சப்பானி பருவம். ஓகேவா? சப்பானி பருவத்துக்கு 2 வகையான விளக்கம் கொடுக்குறாங்க. நீங்கள் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சாப்பிடாம சப்பானியாக கிடக்கிற பருவம் அந்த பருவம் தான். குழந்தைகள் சரியாக சாப்பிட மாட்டாங்க அந்த பருவத்தில், சரிங்களா? அடுத்தது முத்த பருவம். முத்த பருவம் அப்படின்னா ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு அம்மாவுக்கு முத்தா கொடு அப்படின்னு சொன்னோன்னா அந்த குழந்தை கொடுக்குது இல்லையா, அந்த மாதிரி முத்தம் கொடுன்னு கேட்டால் நம்ம இப்படி தான் செய்யணும்னு அந்த குழந்தை புரிஞ்சுக்கிற பருவம் முத்த பருவம், சரிங்களா? அடுத்தது வருகை பருவம். நம்ம எங்கேயாச்சும் நட்டு இங்கே அம்மாட்டவா அப்பாட்டவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அந்த குழந்தை திங்கு திங்குன்னு உடையாருது பார்த்தீங்களா, அது பேர் தான் வருகை பருவம். அதுக்கப்புறமேட்டு அம்புலி பருவம். 7வது பருவம் அம்புலி பருவம். அம்புலி அப்படின்னா நிலா அப்படின்னு அர்த்தம். அம்மா நிலாவை காட்டி சோறு ஊட்டுற பருவம் அம்புலி பருவம். இந்த பருவம்லாம் இப்போ செல்ஃபோன் பருவமாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு இப்போலாம் செல்ஃபோனை காட்டி தான் சாப்பாடு ஊட்டுறாங்க, சரியா? இந்த 7 பருவங்கள் மட்டும்தான் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவாக அமைஞ்சிருக்க பருவம். கடைசி 3 பருவங்கள் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வேறு மாதிரியும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வேறு மாதிரியும் அமைஞ்சிருக்கும், சரிங்களா? முதல்ல ஆண்பால் பிள்ளைத்தமிழில் இருக்கிற பருவங்களை பார்ப்போம். சிற்றில், சிறுபறை, சிறுதேர். இந்த சிற்றில் பருவம் அப்படின்றத பிரித்தா சிறுமை கூட்டல் இல் அப்படின்னு, அதாவது சின்ன வீடு அப்படின்னு அர்த்தம். குழந்தைங்க என்ன பண்ணும் அப்படின்னா மணலில் வீடு கட்டி விளையாடும். பொதுவாக ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பையிலேருந்து வீடு கட்டுற இருக்கு போல் இருக்கு, அதனால சிற்றில் பருவம். அடுத்தது சிறுபறை. சிறுபறை அப்படின்னா சிறிய இசைக்கருவி. பறைன்றது ஒரு வகையான இசைக்கருவி, தோல் இசைக்கருவி. எதையாச்சும் போட்டு டொங்கு 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 தட்டிக்கிட்டே இருக்கும் சின்ன குழந்தைங்க. அந்த பருவம் சிறுபறை பருவம். அதுக்கப்புறமேட்டு சிறு தேர். எதையாச்சும் ஒன்றத்தை கயிற்றுல கட்டி வீட்டுக்கிட்டே சுத்துங்க இந்த ஆம்பளை பிள்ளைங்கள்லாம், சரிங்களா? உங்கள் அப்பாவும் அப்படி தான் சுற்றிருப்பாங்க, நீங்கள் அப்படி தான் சுற்றிருப்பீங்க, உங்கள் குழந்தைங்க அப்படி தான் சுற்றும். இதெல்லாம் ஜீனில் ஊர்னது. இதெல்லாம் தமிழோட கலந்து நம்ம கூட இருக்குது, சரிங்களா? இது சிறு தேர் பருவம்னு சொல்லுவோம். அதாவது அந்த காலத்தில் தேர்னு சொல்கிறாங்க, நம்ம வேணால் இப்போ காரணம் சொல்லிக்கலாமா? சரி, சிறு தேர் பருவம். பெண்பால் பிள்ளை தமிழ் ஒன்றும் குறைஞ்ச விஷயம் கிடையாது. கழங்கு, அம்மானை, நீராடல் அல்லது ஊசல் அப்படின்னு சொல்லுவாங்க. கழங்கு அப்படின்றது ஒரு வகையான கேம், சரிங்களா? கல் வச்சு மேலே தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சி விளையாடுவாங்க. அந்த காலத்தில் பெண் குழந்தைங்களுக்கு அதை சொல்லி தருவாங்க, சரிங்களா? உங்கள் வீட்டில் பாட்டி தாத்தா இருந்தாலும் அம்மா பாட்டியோ கேட்டு பாருங்கள் கழங்குன்ற விளையாட்டை பற்றி, சரிங்களா? அம்மா அணை அப்படின்னா சாஞ்சாடம்மா சாஞ்சாடு அப்படின்னு சொல்லி அம்மா கூட நீங்கள் விளையாடுறீங்கல்ல, அது பேர் தான் அம்மா அணை, சரிங்களா? அம்மா ஆனால் இந்த பொம்பளை குழந்தைங்க அப்பா கூட தான் நிறையா ஒட்டிக்கிட்டு இருக்கும், சரியா? அம்மா அணை. அடுத்தது நீராடல் அல்லது ஊசல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொம்பளை குழந்தைங்க தான் குளிக்க போகிறதே ஒரு பெரிய விஷயமா, சரியா? ஆம்பளை குழந்தைங்க அப்படிதான் இருந்தாலும் பொம்பளை குழந்தைங்க குளிச்சா ரொம்ப நேரம் குளிக்குமா, அதனால தான் நீராடல் அப்படின்னு ஒரு பருவம் வச்சுருக்காங்க. நீராடல் அல்லது ஊசல். ஊசல் அப்படின்னா ஊஞ்சல் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? பெண் குழந்தைங்க ஊஞ்சல் ஆட விருப்பப்படுவாங்க.
ஓகேவா? 10 பருவங்கள். இப்போ இந்த பிள்ளை தமிழ் அப்படின்றது இறைவனையோ இல்லை ஒரு பாட்டுடைய தலைவனையோ குழந்தையா நினச்சி அந்த குழந்தை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த 10 பருவத்தில் என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னு ரசித்து எழுதுறது பேர் தான் பிள்ளைத்தமிழ். நம்ம பாடத்தில் பார்க்கறது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், அதாவது முருகனை பற்றி எழுதிய பிள்ளைத்தமிழ். சரிங்களா? முருகன் அப்படின்னாலே அழகு அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அழகான ஒரு குழந்தையிலேருந்து என்னெல்லாம் வாழ்த்தனம் பண்ணியிருக்கோம் அவங்க அம்மாட்ட இருக்கும்போதுன்னு கற்பனையாக எழுதப்பட்ட ஒரு பாடலை எழுதியது குமரகுருபரர். முதல்ல பாடலை பார்க்கலாம், அதுக்கப்புறம் அதோட பொருளையும் குமரகுருபரர் பற்றியும் பார்க்கலாம். சரிங்களா? மனப்பாட பாடல் அப்படின்றதுனால இந்த பாடல் கொஞ்சம் கடினமாக இருக்கும், அதனால கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. செம்பொன்னடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவை யரை ஞானரை மணியோடு மொழி திகழரை வடமாட கைம்பொன சும்பிய தொந்தியோடு சிறுபண்டி சரிந்தாட பட்டநுதற் பொலி பொட்டோடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம் பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்தாட கட்டிய சூழியும் முச்சி கதிர் முத்தொடுமாட வம்பவள திருமேனியுமாடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாத புரிகுகன் ஆடுக செங்கீரை. செங்கீரை பருவம் பாடல் எண் 8. மறுபடியும் படிக்கிறேன். செம்பொன்னடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவை அரை ஞானரை மணியோடு மொழி திகழரை வடமாட பைம்பொன் சும்பிய தொந்தியோடும் சிறு பண்டி சரிந்தாட பட்ட நுதற் போலி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம் பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்தாட கட்டிய சூழியும் முச்சி கதிர் முத்தொடுமாட வம்பவள திருமேனியுமாடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாத புரிகுகன் ஆடுக செங்கீரை. செங்கீரை பருவம் பாடல் எண் 8. இந்த பாடல்ல இதோட பொருளை பார்ப்போம். திருவடியில் அணிந்த செம்பொன் கிங்கினிகளோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆடட்டும். அதாவது காலில் போட்டிருக்க கொலுசுல இருக்கிற சலங்கை இருக்குல்ல கிங்கினி, அது ஆடட்டும். அடுத்தது இடையில் அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரைவட்டங்கள் ஆடட்டும். குழந்தைகளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அரைஞான் கயிறு, அதாவது நம்ம பயங்கரமான தமிழ்ல அருணா கயிறு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அது தூய தமிழ்ல அரை ஞான் கயிறு. சரிங்களா? அதாவது ஞான் அப்படின்னா உடம்பு, அரைஞான் அப்படின்னா உடம்புல அரை பகுதியில் கட்டியிருக்கப்பட்ட கயிறு அப்படின்னு அர்த்தம். அந்த அரைஞான் கயிறுல என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா சின்ன சின்ன மணிகள் கட்டியிருப்பாங்க வெள்ளியில குழந்தைகளுக்கு. சரிங்களா? அதுல இருக்கிற அரைவட்டங்கள் ஆடட்டும். பசும்பொன் என ஒளிரும் தொந்தியுடன் சிறு வயிறு சரிந்து ஆடட்டும். அந்த சின்ன தொப்பை இருக்கு இல்லையா குழந்தைக்கு, அது ஆடட்டும் அப்படின்றாங்க. அடுத்தது பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவான சுட்டி பதிந்தாடட்டும். அந்த குழந்தை நெத்தியில் பட்டம் கட்டியிருக்காங்க, அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா நெத்தி சுட்டின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது போட்டிருக்காங்க, அதெல்லாம் ஆடட்டும். அடுத்தது கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதில் குழைகளும் ஆடட்டும். அதாவது காதில் இருக்கிற தோடுகள் ஆடட்டும். உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளியுள்ள முத்துக்களோடு ஆடட்டும். தலைமையில போட்டிருக்க கொண்டை இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா குழந்தைக்கு நிறைய முடி இருக்கிறதுனால தலையில கொண்டை போட்டு அதுல முத்துக்களை சுத்தி வச்சிருக்காங்க. அந்த முத்துக்களோட ஆடட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தருளியுள்ள முருகனே செங்கீரை ஆடி அருள்க. இவற்றுடன் அழகிய பவளம் போன்ற திருமேனியும் ஆட செங்கீரை ஆடுக. வைத்தியநாதபுரி அப்படின்றது இன்றைய வைத்தீஸ்வரன் கோவில். சரிங்களா? அந்த ஊர்ல இருக்கிற முருகனே நீங்க செங்கீரை ஆடி அருளுக அப்படின்னு பாடுறாரு. சரிங்களா? சரி, இதோட பொருள் பார்க்கும்போது பண்டி அப்படின்னா வயிறு,
அசும்பிய ஒளி வீசுகின்ற, முச்சி அப்படின்னா தலை உச்சியில் போடப்பட்டுள்ள கொண்டை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா குண்டலமும் குழை காதும். இதில் பாருங்க, குண்டலமும் இம் வருது, குழை காதும் இம் வருது. அதனால இது எண்ணும்மை. ஆடுக வியங்கோல் வினைமுற்று, க இயர் இதில் முடிஞ்சதுன்னா அது வியங்கோல் வினைமுற்று. சரிங்களா? இப்போ இந்த பாடலை இயற்றிய குமரகுருபரரை பற்றி பார்ப்போம். குமரகுருபரர் இயற்றிய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் செங்கீரை பருவத்தின் 8வது பாடல் பகுதியாக அமைந்துள்ளது. 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. இதில் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடைய தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர். பாட்டுடைய தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து எம்புவது பிள்ளைத்தமிழ். 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல்கள் என 100 பாடல்கள் இதில் இடம்பெறும். இது ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் என 2 வகைப்படும். இந்த குமரகுருபரர் இருக்கார் இல்லையா, அவருக்கு சின்ன வயதில் பேச்சு வராதான். சரிங்களா? திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருக்கிற முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இவருக்கு பேச்சு வந்தது அப்படின்னு ஒரு செவி வழி செய்தி உண்டு. இவரோட காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் தமிழ் மொழி, வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். இவர் இதை மட்டும் எழுதலை. கந்தர் கலிவெண்பா, மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை, முக்கியமா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களை ஏற்றிருக்காரு. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு எப்படி முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இருக்கோ அந்த மாதிரி மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்காரு. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் மதுரையில் குடியிருக்கும் மீனாட்சி அம்மன் இருக்காங்க இல்லையா, அவங்கள குழந்தையா எண்ணி இதே மாதிரி பாடல் எழுதியிருக்காரு. அந்த பாடலை இறைவன் சன்னதியில் ராஜா முன்னாடி இவர் பாடி காட்டினாங்க. அப்படி பாடி காட்டிட்டு இருக்கும்போது மீனாட்சி அம்மையே ஒரு பெண் குழந்தையா இவர் ராஜாவோட மண்டியில் அமர்ந்து அந்த பாடலை கேட்டுட்டு இவருக்கு ஒரு முத்துமாலையை பரிசளிச்சதா ஒரு வரலாற்று கதை உண்டு. சரிங்களா? மீண்டும் ஒரு தடவை பாடலை படிக்கிறேன், கேளுங்க. செம்பொன்னடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவையறை ஞானரை மணியோடு மொழி திகழரை வடமாட பைம்பொன சும்பிய தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாட பட்ட நுதற்போலி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பிவிதம் பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்தாட கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர் முத்தொடும் ஆட வம்பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாத புரி குகன் ஆடுக செங்கீரை. இதுதான் பாடல். மனப்பாட பாடலில் கொஞ்சம் கடினமான பாடல். இந்த பாடலை 2-3 தடவை படித்து பாருங்கள். கொஞ்சம் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா மனப்பாடம் ஆகிடும். ரொம்ப கடினமான பாடல் அப்படின்லாம் கிடையாது. இந்த பாடல் பரீட்சையில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா நிறைய பிள்ளைங்க எழுத மாட்டாங்க அப்படின்றனால இந்த மாதிரி பாடல்லாம் கேட்பாங்க. சரிங்களா? அதனால் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அழுத்திடுங்க. பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. முல்லைப்பாட்டு இது 2வது இயரில் இருக்குது. அதை நான் படிக்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லி பாருங்கள். இந்த பாடல் மட்டும்தான் தமிழ் மனப்பாட பாடல்லே கொஞ்சம் கஷ்டமான பாடல். இன்றைக்குமே கஷ்டமாக இருக்கிறத செஞ்சால் தான் நம்ம டேலண்ட் தெரியும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த வகையில் இது கொஞ்சம் கஷ்டமான பாடல் தான். சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கூர் கோவலர் பின் நின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்போர் நன்னர் நன்மொழி கேட்டனம். இதுதான்
இதுக்கான ஒரு பாடல், மனப்பாட பாடல் முல்லைப்பாட்டு அப்படின்ற நூலில் வந்து இது இடம்பெற்றிருக்கு. இதுக்கான பொருள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்கப்ப அதை நான் சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுக்கோங்க. சிறு தாம்பு அப்படின்னா வந்து சின்ன தாம்பு கயிறு. இப்போ மாடெல்லாம் கட்டுறதுக்கு ஒரு கயிறு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கயிறோட பேர் தான் தாம்பு கயிறு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிறு தாம்பு கயிற்றில் கட்டப்பட்டிருந்த ஒரு கண்ணுக்குட்டி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரொம்ப பசிக்குதுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். சரியா? அந்த வருத்தத்தை ஒரு இடைமகள் கண்டாள். இடைமகள் அப்படின்னா மாடு மேய்க்கிறவங்களோட பொண்ணு அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து ஐந்திணைகள் அதுக்கான நிலங்களை பற்றி பார்க்கும்போது ஆயன் ஆய்ச்சியர் அப்படின்லாம் வருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த ஆயன் ஆய்ச்சியருக்கு பிறந்த குழந்தையோட பேர், பெண் குழந்தையோட பேர் தான் இடைமகள். ஆண் குழந்தையோட பேர் வந்து இடையன். இப்போ இடைமகள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தா, சின்னோண்டு கயிற்றுல கட்டி இருக்க அந்த கண்ணுக்குட்டி பசியால் கத்துறத வந்து பார்க்குறாங்க. சரியா? அதே நேரத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, குளிர் தாங்காமல் கட்டியபடி நின்ற அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கண்ணுக்குட்டியை பார்த்து சொல்கிறான், புல்லை மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஓட்டி வர இப்போது வந்து விடுவார், வருந்தாதே. அந்த கண்ணுக்குட்டிகிட்ட சொல்கிறாளாம், என்ன உங்கள் அம்மா வந்து புல்லு மேய பேருக்கு என்ன வளைந்த கத்தியை வச்சுருக்க எங்கள் ஆளுங்க. நம்ம வந்து எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து அரக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ மேலே இருக்கிற செடிகள் மரத்தை வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு கத்தியை வந்து முனையில் கட்டி வச்சுருப்பாங்க, ஒரு நீண்ட குச்சி. அது பேர் வந்து அலக்குன்னு சொல்லுவாங்க இந்த பக்கம். ஸோ நீங்கள் அந்த இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அலக்கை வந்து இடையர்கள் கையில் வச்சுருப்பாங்களா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாடை வந்து ஓட்டிகிட்டு போகும்போது அதுக்கு உணவுக்காக மேலே இருக்க கிளைகளை வந்து முடிச்சு போடுறதுக்கு. இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், புல்லை மேய்ந்து உன் தாய்மார், யாரை பார்த்து சொல்கிறாங்க, அந்த கண்ணுக்குட்டியை பார்த்து சொல்கிறாங்க, உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஓட்டி வர இப்போது வந்து விடுவர். எங்கள் அப்பாலாம் வந்து ஓட்டிகிட்டு வந்துடுவாங்க. சரியா? அதனால் வருந்தாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நல்ல சொல் என கொண்டு முதுப்பெண்கள் தலைவியிடம் நல்ல சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று கூறினர். இவ்வாறு தலைவன் வருகை குறித்து முதிர்பெண்டிர் விரிச்சி கேட்டு நின்றனர். உங்களில் எத்தனை பேர் வந்து நல்ல சகுனம் கெட்ட சகுனம் இதெல்லாம் வந்து நம்புறீங்க? இந்த நல்ல சகுனம் கெட்ட சகுனம் அப்படின்றது உண்மையா பொய்யா? நம்ம அம்மா சொல்லும்போதெல்லாம் நம்ம நிறைய தடவை வந்து சண்டை போட்டிருப்போம், இது வேணாம்மா, இது இப்படிலாம் என்னம்மா இதெல்லாம் போய் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து இன்டர்நெட் இல்லை, அவங்களோட அம்மா அப்பாவுக்கும் பழக்கமாக வந்ததில்லை. சங்க காலத்துலேருந்து அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி இலக்கிய கதைகளில் படிக்கும்போது தலைவன் தலைவின்னு 2 பேர் சொல்லுவோம். நமக்கு புரிகிற மாதிரி நம்ம பாஷையில் சொல்லுவோம்னா ஹீரோ ஹீரோயின். ஓகேவா? ஹீரோவோட வேலை என்ன? ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறது. ஒரு ஹீரோ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டா படம் முடிஞ்சிடும். அந்த மாதிரி நம்மளோட சங்க இலக்கியங்களில் நிறைய இடத்துல ஒரு தலைவன் தலைவியை அடையிறத வந்து ஒரு நோக்கமாக வச்சு செயல்பட்டு இருக்காப்புல. அதற்காக அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, அதற்காக அவர்கள் தொழில் நிமித்தங்கள், அவங்க எதிரில் பார்க்குற விஷயங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப சுவைபட எடுத்து சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தில் வந்து வேலைக்கு போன தலைவன், அதாவது தொழில் சம்மந்தமாக வெளியூர் போன தலைவன் வந்து வரலை அப்படின்றத வந்து அவங்களுக்காக காத்துட்டு நிற்கிறாங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க நல்ல விஷயம் சொல்கிறத கேட்டோம், கவலைப்படாத, உனக்கும் நல்ல நியூஸ் தான் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக எழுதப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். சரியா? ஸோ இதில் வந்து நிறைய நல்ல விஷயத்த நம்ம கேட்டால் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்பப்படுது. அதை சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருத்துயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். இந்த பாடல் தான் முல்லைப்பாட்டில் இருக்கிற பாடல். மேலே வந்து ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. அது ஒரு கண்ணுக்குட்டிக்கிட்ட ஒரு குழந்தை பேசுகிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. இந்த முல்லைப்பாட்டை எழுதினவரோட பேர் வந்து நப்பூதனார். நம்பூதனார் இல்லை, நப்பூதனார். சரிங்களா? ஸோ அந்த பாடலை எழுதிட்டு அந்த பாடலுக்கான மீனிங்கை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாடலை எழுதிட்டு கீழே முல்லைப்பாட்டுன்னு போட்டு ப்ராக்கெட்டில் நப்பூதனார் அப்படின்னு எழுதணும்.
இந்த காணொளியில் நாம் கம்பராமாயணம் பற்றி பார்க்க இருக்கிறோம். கம்பராமாயணம் என்பது கம்பரால் எழுதப்பட்ட இராமாயணம். அதனால் கம்பராமாயணம் என்று பெயர் பெற்றது. கம்பரது வரலாற்றை தமிழில் ராமவதாரம் என்று கம்பர் முதலில் பெயர் வழங்கினார். ஆனால் பொதுவாக கம்பராமாயணம் எனவே இது வழங்கப்படுகிறது. இது மொத்தம் 6 காண்டங்களை உடையது. கம்பராமாயண பாடல்கள் ஒவ்வொன்றும் சந்த நயம், அதாவது ஓசை நயம் மிக்கன. அழகு உணர்ச்சியை சில இடங்களில் நேரில் பார்ப்பது போல விவரிப்பதில் கம்பருக்கு நிகர் அவரே. பொதுவாக கல்வியில் பெரிய கம்பர், கம்பன் வீட்டு கட்டித்தறியும் கவிபாடும் போன்ற முதுமொழிகளுக்கு உரியவர் கம்பர். சோழ நாட்டு திருவழுந்தூரை சேர்ந்தவர் இவர். திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர். விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் அப்படின்னு இவரை புகழ்கிறாங்க. இவர் கம்பராமாயணம் மற்றும் அல்லாமல் சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70 ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். கம்பராமாயணத்தில் நமக்கு மனப்பாட பாடலாக வந்துள்ள பகுதி பாலகாண்டத்தில் நாட்டு படலத்தை சார்ந்த ஒரு பாடல். முதலில் பாடலுக்கு செல்வோம். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந் தாங்க கொண்டல்கள் முழவி நேங்க குவளைக்கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேன்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கு மாதோ. இன்னொரு தடவை படிக்கிறேன். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந் தாங்க கொண்டல்கள் முழவி நேங்க குவளைக்கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கு மாதோ. இதுதான் பாடல். இந்த பாடலோட பொருளை பார்க்கும்போது முதல்ல தண்டலை அப்படின்னா தன்மை அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தண்டலை மயில்களாட, அந்த குளிர்ந்த சோலையில் இருக்கக்கூடிய மயில்கள் அழகுற ஆட அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தாமரை விளக்கந் தாங்க அப்படின்னா தாமரை மலர்கள் இருக்கு இல்லையா, அது விரிஞ்சிருக்கிறது பார்க்கறதுக்கு விளக்கு போல இருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது சூழும் மேகங்கள், அதாவது கொண்டல்கள் முழவி நேங்க. கொண்டல்கள் அப்படின்னா மேகங்கள் அப்படின்னு அர்த்தம். அதுங்களோட சத்தம் எப்படி இருக்கு அப்படின்னா மத்தள ஒளி போல இருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது குவளைக்கண் விழித்து நோக்க. குவளை மலர்கள் அப்படின்னு ஒரு வகையான மலர்கள் இருக்கு. அந்த மலர்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா கண்கள் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது தெண்டிரை எழினி காட்ட அப்படின்னா நீர்நிலைகளில் எழும்பும் அலைகள் திரைச்சீலைகளாய் விழிற. அந்த சின்ன சின்ன அலைகள் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரைச்சீலைகள் போல விரியுது அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது வண்டு தேம்பிழி மகர யாழின் அப்படின்னா தேன்பிழி அப்படின்னா தேனை ஒத்த இசை போல் வண்டுகள் ரீங்காரம் பாட மருதம் வீற்றிருக்கிறது, அதாவது இந்த அழகு அமைந்திருக்கிறது அப்படின்றாங்க. இதில் இந்த இடத்துல ஒரு படம் கொடுத்துருக்காங்க. மேலே இந்த வீடியோவில் அந்த படத்தை பாருங்கள். அந்த படம் தான் இந்த பாட்டோட ஃபுல் மீனிங்கே உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இது ஒரு மனப்பாட பாடல். இன்னொரு முறை படிக்கிறேன், கேளுங்க. தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந் தாங்க கொண்டல்கள் முழவி நேங்க குவளைக்கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. பாடலை எழுதியது கம்பர். அடுத்த பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டியூஷனோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரிங்களா? அடுத்த பாடலுக்கு போவோம். அடுத்த பாடலானது கம்பராமாயணத்தில் உள்ள அயோத்திய காண்டத்தில் கங்கை படலத்தில் உள்ளது. சரியா? இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமனுடைய அழகை வர்ணிப்பதாக கம்பர் எழுதியுள்ளார். வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும்
போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகு உடையான். சரிங்களா? சரி, என்ன இதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வெய்யோன் அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம். சூரியனோட ஒளி ராமனுடைய நீலமேனியில் பட்டு என்ன அதாவது சூரியனோட ஒளி என்ன பண்ணுது, ராமன் மேலே பட்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு ராமன் பிரைட்னஸாக இருக்காராம். சரிங்களா? அடுத்தது விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாலொடும். சரிங்களா? இடை அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க இடுப்பு அப்படின்ற பகுதி. அதாவது சீதை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இடுப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல, அந்த அளவு மெல்லிய இடையை உடையவளாம் சீதை. சரிங்களா? அந்த மாதிரி பொய்யோ என்னும் இடையாலொடும், இருக்கா இல்லையான்னு தெரியாத இடையை கொண்ட சீதையோடும் இளையானோடும். இளையான் அப்படின்னா இளையவன். இங்கே ராமனுக்கு இளையவன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இலக்குவன். அவனோடும் போனான். யார் போனா? ராமன் போனான். சரியா? இப்போ அடுத்து அவன் கலரை பற்றி சொல்கிறாங்க. அவனது நிறம் மையோ, மைனனது கருமை நிறத்தை குடிக்கக்கூடியது மையோ, பச்சை நிற மரகதமோ, பச்சை கலரில் இருக்கிற மரகதம். மரகதம் அப்படின்றது ஒரு நவரத்னங்களில் ஒன்று. சரிங்களா? அந்த கலரில் இருக்கோ. மறிக்கின்ற நீல நிற கடலோ, அதாவது நீல நிற கடலை போன்ற கலரோ. கார்மேகமோ, அதாவது மழை முகிலோ. முகில் அப்படின்னா மேகம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது ஐயோ இவன் வடிவு. வடிவு அப்படின்னா அழகு. அழகு வடிவு என்பது ஒரு அழியா அழகு உடையான், அதாவது ஒப்பற்ற அழியாத அழகினை உடையவன் ராமன் அப்படின்றத சொல்றாங்க. அன்பு நிறை குழந்தைகளுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடப்பகுதி நம்முடைய மனப்பாட பாடலான காசிகாண்டம் என்ற பாடலில் உள்ளது. காசிகாண்டம் இதை இயற்றியவர் அதிவீர ராமபாண்டியர். இப்போ இதை பற்றி நம்ம பார்ப்போம். அதாவது இது நமக்கு மனப்பாட பாடலாக இருக்கிறது ஒரு விருந்தோம்பலை பற்றிய ஒரு சின்ன ஒரு பகுதி. அதை பார்ப்போம். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருத்துற நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல், முன் மகிழ்வன செப்பல், பொறுத்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல், போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன் முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. பாடல் எண் 17 இல்லொழுக்கம் அப்படின்றதுல காசிகாண்டம் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. இன்னொரு முறை படிக்கிறேன், தெளிவாக கேளுங்க. மேலே உங்களுக்கு அந்த வீடியோ வரும், அதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருத்துற நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல், முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல், போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன் முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. இதுதான் பாடல். இந்த பாடலோட பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையானது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அம்மா நிறைய தடவை நம்மகிட்ட சொல்லியிருக்காங்கல்ல, அதை அதிவீர ராமபாண்டியரும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க விருந்தினராக வந்தாங்க அப்படின்னா வியந்துரைத்தல், வாங்க நீங்களாம் வந்திருக்கீங்களே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லணும். அதாவது வியந்து உரைத்தல், நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல், அவங்க முன்னாடி நல்ல சொற்களை இனிமையாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முக மலர்ச்சியுடன் அவர்களை நோக்குதல், அவங்கள பார்த்தோன்னே நம்ம முகம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது வீட்டிற்குள் வருக என வரவேற்றல், ஏன் இங்கே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க, பேசுங்க, வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அவர் எதிரில் நிற்றல், அவங்கள வர சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு உள்ளே போயிடக்கூடாது, அவர் கூட இருக்கணும், அவங்க எதிரில் நிற்கணும். அவர் முன் மனம் மகிழும்படி பேசுதல், அந்த மாதிரி வந்தவங்க கிட்ட நம்ம நம்மளோட கவலைகள்லாம் சொல்லக்கூடாது, சந்தோஷமாக அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்றாங்க. அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல், அவங்க பக்கத்துலேயே நம்ம உட்காந்துக்கணும். அதே மாதிரி அவர் விடை பெற்று செல்லும்போது, அவர் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கொஞ்சம் தூரம் வாசலுக்கு போயிட்டு அனுப்பி வைக்கணும். இதுதான்
அப்படி சொல்லும் அனுப்பி வைக்கணும். அவரிடம் புகைச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல். சீக்கிரம் வாங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி புகைச்சியாக முகமன் கூறி வழி அனுப்பணும். இந்த 9 விருந்தோம்பல் செய்யும் பண்புகளும் இல்லற ஒழுக்கம். ஒரு குடும்பத்துனா இதெல்லாம் இருக்கணும். இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தவங்களை உபசரிக்கணும். அதுக்கு இந்த 9 இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம அம்மா சொல்கிறது தான், இருந்தாலும் அதிவீர ராம பாண்டியரும் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இன்னும் ஒரு தடவை அந்த பாடலை படிக்கிறேன், கேளுங்க. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருத்துற நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல், முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல், போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன் முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. ஸோ இந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே நிறுத்தற்குடிலாம் கிடையாது. அதனால் ரொம்ப எளிமையான வார்த்தைகள் கொண்ட ஒரு பாடல், மனப்பாட பாடல், முக்கியமான ஒரு பாடல். இதில் சில பொருள்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அருகுற அப்படின்னா அருகில், அதாவது பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். முகமன் அப்படின்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். அவங்க மனம் சந்தோஷப்படுற மாதிரி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறது பேர் தான் முகமன். இதில் இலக்கண குறிப்புகள் சில இருக்குது. முதல்ல நன்மொழியை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? நன்மை கூட்டல் மொழி அப்படின்னு பிரித்து எழுதலாம். பிரிக்கும்போது மை விகுதி வந்தாலோ அல்லது பண்பை பற்றி சொன்னாலோ அதோட பேர் பண்பு தொகை. அதனால் இது நன்மொழின்றத பண்பு தொகைன்னு சொல்லலாம். வியத்தல், நோக்கல், எழுதுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வழங்கல், இந்த மாதிரி செயலை குறிக்கிறதுனால இதெல்லாம் தொழில் பெயர். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடல் ஒன்று வந்திருக்கு. ரொம்ப இது மனப்பாட பாடல் கிடையாது, சும்மா தெரிஞ்சுக்குவாங்க. ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழி இட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும். முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே. விவேக சிந்தாமணி அப்படின்ற நூலில் எழுதியிருக்காங்க. அதாவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தோன்னா சந்தோஷமாக அவங்க உப்புலாத கஞ்சி கொடுத்தா கூட அது அமிர்தமாக இருக்கும். என்ன திட்டிக்கிட்டே மூஞ்ச கடுப்பாக வச்சுக்கிட்டு முப்பழம் அப்படின்னா மாப்பழா வாழை, அதோட நமக்கு பால் சாதம்லாம் கலந்து கொடுத்தாங்க அப்படின்னா, மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு கொடுத்தாங்க அப்படின்னா பசியும் போகாது, இருக்கிற பசி அதிகமாகிடும், அதுக்கு பட்னியாகவே கிடந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காசி காண்டம் அப்படின்ற நூல்லேருந்து எடுக்கப்பட்டது. காசி நகரத்தின் பெருமைகளை கூறுற இந்த நூல் இல்லறம், துறவு, பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றெல்லாம் பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது. இது 17வது பாடல் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர். முத்துக்குளிக்கும் கொற்கை, முத்துக்குளித்தல்னா என்னது? முத்தை போயிட்டு எடுக்கிறாங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சி பேர் தான் முத்துக்குளித்தல். முத்துன்றது கடல் ஆழத்தில் இருக்கும். ஒரு ஆள் மேலேருந்து குதித்து கீழே வரைக்கும் போய் அதை எடுத்துகிட்டு திரும்பி மேலே வருவாங்க. இந்த நிகழ்வோட பேர் தான் முத்துக்குளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது ஃபேமஸான கொற்கை அப்படின்றதோட அரசர் அதிவீர ராம பாண்டியர். இவர் தமிழ் புலவராகவும் இருந்திருக்காரு. இவர் வெற்றி வேர்க்கை என அழைக்கப்படும் நருந்தொகை அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. இவருக்கு சீவல மாறன் அப்படின்னு ஒரு பட்டப்பேரும் இருக்குது. நைடதம், லிங்க புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் ஆகியவரெல்லாம் இவர் எழுதியிருக்காரு. சரியா? அந்த காலத்தில் அரசர்கள் புலமைத்தன்மை மிக்கவர்கள் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. மற்றவை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே. முன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகழே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. அன்னை மொழியே. வழக்கமாக மொழியை தாய்மொழி அப்படின்னு தானே சொல்கிறோம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்னை மொழியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி. அழகார்ந்த செந்தமிழே. அழகு ஆர்ந்த அப்படின்னா அழகு பொருந்திய செந்தமிழே அப்படின்னு அர்த்தம். முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறும் கனியே. முன்னைக்கும் முன்னை அப்படின்னா இப்போ நம்ம எதை பழசு, அதாவது ஓல்டு அப்படின்னு சொல்கிறோமோ அதுக்கும் முன்னாடி, அதாவது
ரொம்ப பழமையான அப்படின்னு அர்த்தம். முகிழ்ந்த அப்படின்னா பழுத்த, நறும் கனியே, அருமையான கனியே அப்படின்னு அர்த்தம். கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், கன்னிக்குமரி என்னது பேரை கேட்டவங்கள ஞாபகம் வந்திருக்குமே, கன்னியாகுமரி. அந்த மாதிரி சுற்றியும் கடல் கொண்ட நாட்டின் இடையே மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, மண்ணுலகத்துக்கு பேரரசா இருக்கக்கூடிய அரசா நீ விளங்குற அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தென்னன் மகளே. தென்னன் அப்படின்னா தெற்குக்கு உடையவன் அப்படின்னு அர்த்தம். இங்கே தெற்குக்கு உடையவன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டியன். ஏன் குறிப்பாக பாண்டியர்களை பற்றி மட்டும் சொல்கிறாங்க, சோழர்கள் சேரர்களை பற்றி ஏன் சொல்லலை அப்படின்னா, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள். அதனால் தென்னன் மகளே, அவங்க வளர்த்ததுனால அவங்களோட மகளாக இருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்தது திருக்குறளின் வான்புகழே. திருக்குறள் தமிழ் மொழியில் உள்ள அழகான நூல்களில் ஒன்று. அதனால் திருக்குறளின் வான்புகழே. இன்னரும் பாப்பத்தே, பாப்பத்தே இன்னரும் இனிமையான பாப்பத்தே, பாப்பத்து, பத்துன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கரெக்டு தான், நீங்கள் நினச்சது 10 பாட்டு தான். பத்து பாட்டே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே. என் அப்படின்னா 8 அப்படின்னு அர்த்தம், 3 சுழி எண். என் தொகையே அப்படின்னா 8 தொகையே அப்படின்னு அர்த்தம். நற்கணக்கே, நற்கணக்கேனா 14 கீழ்கணக்கு நூல்கள், மேல் கணக்கு நூல்கள், அதெல்லாம் சேர்த்து சொல்கிறாங்க. மண்ணும் சிலம்பே, சிலம்பு அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? சரி, சிலப்பதிகாரம் தான் அது. மணிமேகலை வடிவே, மணிமேகலை என்கிற நூலோட வடிவமே. முன்னும் நினைவால், எங்களுக்கு இருக்க ஞாபகத்தால். முடித்தாழ வாழ்த்துவோமே, முடி அப்படின்னா தலை, தலை தாழ வாழ்த்துவோமே அப்படின்னா அவர்களோட பாதத்தை நோக்கி நம்ம குனிகிறோம் அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒரு முறை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறும் கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் வான்புகழே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்து